வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம மிஷன் என்னன்னா, இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற 6 மேஜர் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஆட்டோ, ஹாஸ்பிட்டாலிட்டி, பேக்கேஜிங் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 4 செக்டர்ஸையும் நாம அலச போறோம். மார்க்கெட்ல இப்போ ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நிறைய ட்ரெடிஷனல் கம்பெனிஸ் தங்களோட பிசினஸ் மாடல்ஸை மாத்திட்டு வராங்க. அதனால ஜஸ்ட் எண்களை மட்டும் பார்க்காம அந்த பிசினஸஸ் ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். We are starting with the auto sector. எல்லாரும் ரோட்ல போற கார்ஸ பாக்குறாங்க. பட் ரியல் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அந்த காருக்குள்ள என்ன போகுது அப்படிங்கிறது தான். கரெக்ட். இந்தியால இப்போ ஆட்டோ செக்டர் பயங்கரமா பூம் ஆகிட்டு இருக்கு. கார் விக்கிற கம்பெனிஸ்ல பணம் சம்பாதிக்கிறத விட அந்த காருக்கு தேவையான பார்ட்ஸ் சப்ளை பண்ற கம்பெனிஸ்ல தான் ரியல் மணி இருக்கு. ஆமா, அது ரொம்ப பெரிய மார்க்கெட். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி மதர்சன் சுமி வயரிங் இந்தியா, சுருக்கமா MSUMI. இவங்க வயரிங் ஹார்னஸ் செக்மெண்ட்ல மார்க்கெட் லீடர்ஸ். 40% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. வாவ், 40%னா பிராக்டிகலி ஒரு மோனோபோலி மாதிரி தானே. எக்ஸாக்ட்லி. இது ஜப்பானோட சுமிதமோ குரூப் கூட சேர்ந்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஒரு கார்ல இருக்கிற வயரிங் அப்படிங்கிறது மனுஷ உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம் மாதிரி. மூளையில இருந்து சிக்னல் போற மாதிரி கார்ல எல்லா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் பவர் போறது இந்த வயரிங் வழியா தான். இவங்களோட FY26 ரெவென்யூ 11,478 crore கிராஸ் பண்ணிருக்கு. போன வருஷத்தை விட இது ஒரு 23% ஜம்ப் இல்லையா? ஆமா, செம்ம growth. கம்பெனி டெட் ஃப்ரீ, அப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கூட ரொம்ப ஸ்டேபிளா 61.7% இருக்கு. பட் இங்க தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் சொல்லுங்க. இவங்களோட வேல்யூவேஷன் பார்த்தா PE ரேஷியோ 42x இருக்கு, which is very high. இன்னொரு பக்கம் காப்பர் விலை, அதாவது காப்பர் பிரைசஸ் அதிகமா இருந்தால ப்ராஃபிட் மார்ஜின் அடி வாங்குது. வயரிங் செய்ய காப்பர் தான் மெயின் ரா மெட்டீரியல். அதுதான். அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ஏன் இவங்களுக்கு இவ்ளோ பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்குது? இஸ் இட் ரியலி வர்த் இட்? நீங்க கேட்டது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. PE 42x அப்படிங்கிறது கண்டிப்பா பிரீமியம் வேல்யூவேஷன் தான். ஆனா மார்க்கெட் ஏன் அந்த பிரீமியமை கொடுக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த காப்பர் பிரைஸ் இஷ்யூக்கு வருவோம். MSUMI மாதிரி கம்பெனிஸ் ஒரு பாஸ் த்ரூ மாடலை ஃபாலோ பண்றாங்க. பாஸ் த்ரூ மாடல்னா என்ன? அவங்க நஷ்டத்தை யார் ஏத்துக்கிறா? அதாவது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ரா மெட்டீரியலான காப்பர் விலை ஏறுச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா செலவை அவங்க கார் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது OEMs கிட்ட அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க. ஓ, பாஸ் காப்பர் விலை ஏறிடுச்சு, சோ என் பார்ட் விலையும் ஏறுதுன்னு சொல்லிடுவாங்களா? எக்ஸாக்ட்லி. ஆனா இது உடனே நடக்காது. ஒரு டைம் லேக் இருக்கும். இன்னைக்கு காப்பர் விலை ஏறுனா நாளைக்கே விலையை ஏத்தி வாங்க முடியாது. ஓஹோ, அப்போ கான்ட்ராக்ட்ல ஏதோ கிளாஸ் இருக்குமா? ஆமா, ஒரு 3 மாசம் கழிச்சு தான் விலையை ரிவைஸ் பண்ணுவாங்க. அந்த 3 மாச கேப்ல ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் அடி வாங்கும். ஆனா அடுத்த குவார்ட்டர்ல அந்த காசை ரிகவர் பண்ணிடுவாங்க. That makes complete sense. அப்போ மார்ஜின் அடி வாங்குறது பியூர்லி a temporary issue. ஆமா, அவங்க பிசினஸ் மாடல் ரொம்ப சேஃப். அப்புறம் வேல்யூவேஷன் ஏன் இவ்ளோ ஹையா இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா? இவங்களோட ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி 32% மேல இருக்கு. 32%? அது எக்ஸ்ட்ராடினரி growth ஆச்சே. அது மட்டும் இல்லாம கார்ல எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாயிடுச்சு. EV, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ரெவல்யூஷன் வேற வந்துட்டு இருக்கு. EVக்கு டபுள் மடங்கு வயரிங் தேவைப்படும். ஓ, அதுக்காக தான் ஹார்கோடால புது ஃபெசிலிட்டி கட்டறாங்களா? கரெக்ட். அந்த கிரீன்ஃபீல்ட் கெபாசிட்டி 80% ரெடி ஆகிருச்சு. ஃபியூச்சர் growth கணக்கு பண்ணி தான் மார்க்கெட் அவங்களுக்கு அந்த பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்குது. Got it. MSUMI ஃபியூச்சர் EV growthக்காக பிரீமியம் பே பண்ற ஒரு பிளே. ஓகே, இதே ஆட்டோ செக்டர்ல MSUMI எலக்ட்ரிக்கல்ஸ பாத்துக்கறாங்கன்னா மெக்கானிக்கல் சைடுல இன்னொரு கம்பெனி இருக்காங்க. பேன்கோ ப்ராடக்ட்ஸ் தானே? ஆமா, பேன்கோ ப்ராடக்ட்ஸ். இவங்க என்ஜின் கூலிங் சிஸ்டம்ஸ், ரேடியேட்டர்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. இவங்க கிட்ட ப்ரமோட்டர் ஹோல்டிங் 67.9% இருக்கு. ஆனா பேன்கோ ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். நீங்க MSUMIல பார்த்த அந்த ஹை வேல்யூவேஷன் இங்க கிடையாது. நிஜமாவா? இவங்க வேல்யூவேஷன் என்னவா இருக்கு? பேன்கோவோட PE ரேஷியோ பாத்தீங்கன்னா வெறும் 19x தான் இருக்கு. வெயிட், 19x-ஆ? MSUMI விட பாதிக்கு பாதி கம்மி. ஆனா இவங்களும் ஆட்டோ பார்ட்ஸ் தானே பண்றாங்க. ஆமா, வேல்யூவேஷன் கம்மியா இருந்தாலும் அவங்களோட ROE-யும் 32% தான் இருக்கு. ஆனா பேன்கோவோட ஸ்ட்ரென்த் எங்க இருக்குன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் அப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட் சேல்ஸ்ல. ஆஃப்டர் மார்க்கெட்னா கார் வாங்குனதுக்கு அப்புறம் ரிப்பேர் வந்தா நம்ம புதுசா வாங்கி மாத்துவோம் இல்லையா, அந்த மார்க்கெட் தானே? எக்ஸாக்ட்லி. கார் கம்பெனிக்கு டைரக்ட்லி பல்கா ரேடியேட்டர் விக்கிறப்போ ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா இருக்கும். ஆனா அதே ஒரு மெக்கானிக் ஷாப்க்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல விக்கும்போது மார்ஜின் ரொம்ப அதிகம். ஓஹோ, அப்ப அவங்களுக்கு மார்ஜின்ஸ் நல்லா கிடைக்குதா? ஆமா, பேன்கோ அதிகமா எக்ஸ்போர்ட்ஸ் அப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்றதால அவங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கன்சிஸ்டன்டா வருது. ஆட்டோ OEM வால்யூம் அப்டிக்ஸும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சூப்பர். சோ ஆட்டோ செக்டார்ல 2 கிளியர் சாய்ஸஸ் இருக்கு. EV ரெவல்யூஷன் வேணும்னா MSUMI, இல்ல வேல்யூவேஷன் ரீசனபிளா வேணும்னா பேன்கோ. பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. மார்க்கெட்ல நாம தான் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஆமா. சரி,
கார்ஸ பத்தி பேசிட்டோம். மக்கள் கார் வாங்குறதே டிராவல் பண்றதுக்கு தான். போஸ்ட் கோவிட் மக்கள் டிராவல் பண்றது பல மடங்கு அதிகமாயிடுச்சு. எல்லாரும் ஊர் சுற்ற கிளம்பிட்டாங்க. ஆமா, which logically brings us to the hospitality and consumption segment. இங்க நாம பார்க்க போற கம்பெனி லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். தி மிட் பிரைஸ்ட் ஹோட்டல் கிங்ஸ். எக்ஸாக்ட்லி. இந்தியாவோட லார்ஜஸ்ட் மிட் பிரைஸ் ஹோட்டல் செயின் இவங்க தான். 226 ஹோட்டல்ஸ், 18,000க்கும் மேல ரூம்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அவங்களோட அந்த asset light மாடல் தான். அந்த மாடலை கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்களேன் நம்ம லிசனர்ஸ்க்கு. அதாவது இவங்க நிலத்தை சொந்தமா கோடிக்கணக்குல காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. மத்தவங்க கட்டின ப்ராப்பர்ட்டியை இவங்க மேனேஜ் பண்றாங்க. கைண்ட் ஆஃப் லைக் ஊபர் ஃபார் ஹோட்டல்ஸ். தட் இஸ் a very good analogy. ஊபர் எப்படி சொந்தமா கார் வாங்காம கமிஷன் எடுக்கறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஆமா, லெமன் ட்ரீ அவங்களோட பிராண்ட் நேம் போடுவாங்க, ஸ்டாஃபை மேனேஜ் பண்ணுவாங்க, ரெவென்யூல ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கிறதால ப்ராஃபிட் மார்ஜின் செம்மையா இருக்கும். கம்பெனி ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். ஆனா இங்கதான் என் டவுட் வருது. பிசினஸ் மாடல் இவ்ளோ சூப்பரா இருக்கு, ஆனா இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா வெறும் 22.3% தான் இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரீசெண்டா அவங்க ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா விக்கிறாங்களே. ஏன் PE வேல்யூவேஷன் வேற 38ல இருந்து 40x ரேஞ்சில இருக்கு. ஏன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளியே போறாங்க? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஏன் 22.3% இருக்குன்னு பாப்போம். இது ஒரு ஸ்ட்ரக்சரல் விஷயம். கம்பெனி வளரும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து ஃபண்ட் பண்ணாங்க. ஓ, புது ஃபண்ட் உள்ள வரும்போது ப்ரொமோட்டரோட பெர்சன்டேஜ் தானா குறையும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. சோ ப்ரொமோட்டர் வேணும்னே ஷேர்ஸ் வித்துட்டு ஓடல. தட் இஸ் நாட் a ரெட் flag. ஓகே, அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர்ஸை விக்கிறாங்க, அதுவும் இவ்ளோ ஹை PEல இருக்கும்போது. அங்கதான் வேல்யூவேஷன் ப்ராப்ளம் வருது. PE 40x அப்படிங்கிறது ரொம்ப பிரீமியம். மார்க்கெட் வந்து அவங்க கிட்ட இருந்து 100% பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன் எதிர்பார்க்குது. ஆனா ரீசெண்டா ஒரு கன்சம்ஷன் ஸ்லோ டவுன் இருக்கு. கன்சம்ஷன் ஸ்லோ டவுன்னா மக்கள் செலவு பண்றது குறைச்சிருக்காங்களா? ஆமா, இதனால ஷார்ட் டேர்ம்ல ஹோட்டல்ஸோட ஆக்குபென்சி குறைய வாய்ப்பு இருக்கு. இத மனசுல வச்சுட்டு தான் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்றாங்க. அப்போ லெமன் ட்ரீயை ட்ராக் பண்றவங்க எந்த மெட்ரிக்க பார்க்கணும்? நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய மெட்ரிக் வந்து ரெவ்பார், அதாவது ரெவென்யூ பெர் அவைலபிள் ரூம். ஒரு ரூம்க்கு எவ்வளவு ரெவென்யூ வருதுன்னு கணக்கு போடுறதா? ஆமா, ஆக்குபென்சியும் ரூம் வாடகையும் சேர்த்து பாக்குற மெட்ரிக் இது. Q4 ரிசல்ட்ஸ்ல இந்த ரெவ்பார் ஏறுதா இல்ல இறங்குதான்னு பாக்குறது ரொம்ப அவசியம். Got it. So asset light மாடல்னால எக்ஸ்பான்ஷன் ஈஸியா இருக்கு, ஆனா கன்சம்ஷன் ஸ்லோ டவுனால வேல்யூவேஷன் ரிஸ்க்கும் இருக்கு. சரி, டிராவல் பண்றவங்க ஹோட்டல்ல தங்குவாங்க. அங்க தங்குறப்போ பெவரேஜஸை கன்சியூம் பண்ணுவாங்க. கண்டிப்பா. That brings us to a silent monopoly sitting inside almost every hotel room. AGI Green Pack. இவங்க கிளாஸ் பாட்டில்ஸ் அப்புறம் PET பாட்டில்ஸ் பண்றாங்க. The packaging giants. ஆமா, ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ்க்கு பாட்டில் இவங்க தான் கொடுக்கறாங்க. மார்க்கெட் ஷேர் 17 to 20% வச்சிருக்காங்க. சமீபத்துல இவங்க டெட்டை கம்மி பண்ணிட்டு வராங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் 60.4%, ரொம்ப சாலிடா இருக்கு. ஆனா நீங்க இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. AGI Green Packோட PE வேல்யூவேஷன் வெறும் 11x தான். ஒரு நிமிஷம், லெமன் ட்ரீ ஹோட்டலுக்கு 40x வேல்யூவேஷன், ஆனா அங்க யூஸ் பண்ற பாட்டில் கம்பெனிக்கு வெறும் 11x வேல்யூவேஷனா? ஏன் இவ்ளோ கம்மி? ஏன்னா மார்க்கெட் வந்து மேனுஃபேக்சரிங் ரிஸ்க்ஸ் அவ்ளோ விரும்புறது இல்ல. லெமன் ட்ரீ வந்து ஆசெட் லைட்னு பேசணும் இல்லையா? ஆனா AGI Green Pack வந்து ஆசெட் ஹெவி பிசினஸ். கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்றது அவ்ளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்களோட ஃபேக்டரியில உலை, அதாவது ஃபர்னசஸ் 24/7 எரிஞ்சிட்டே இருக்கணும். அதை ஆஃப் பண்ணவே முடியாது. அதனால எனர்ஜி காஸ்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உலைக்கு யூஸ் பண்ற எரிபொருள் விலை ஏறுனா இவங்க ப்ராஃபிட் உடனே குறையும். எக்ஸாக்ட்லி. சமீபத்துல எனர்ஜி காஸ்ட்ஸ் அதிகமானதுனாலயோ பெவரேஜ் இண்டஸ்ட்ரியில டிமாண்ட் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதாலயும் தான் ஸ்டாக் பிரைஸ் சமீபத்துல கொஞ்சம் கரெக்டா இருக்கு. அப்போ ஃபண்டமெண்டலி பிசினஸ்ல பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல? இல்லவே இல்ல. இது ஒரு கிளாசிக் வேல்யூ பிளே. 11x PE-ல ஒரு மார்க்கெட் லீடர் கிடைக்கிறது ரொம்ப ரேர். இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட எனர்ஜி காஸ்ட்ஸையும் ட்ராக் பண்ணணும். திஸ் இஸ் ஃபேசினேட்டிங். ஒரே கன்சம்ஷன் தீம், ஆனா ஒன்னு அசெட் லைட், இன்னொன்னு ஹெவி மேனுஃபேக்சரிங். சரி, இப்போ நம்ம மூணாவது செக்மெண்ட்டுக்கு போவோம். பில்டிங் த ஃபியூச்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பவர். ஆமா, இந்த மெகா ஃபேக்டரிஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரன் ஆக இந்தியா நீட்ஸ் இனார்மஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்க நம்ம பார்க்க போற கம்பெனி KEC இன்டர்நேஷனல். இவங்க ஒரு குளோபல் EPC பிளேயர். என்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்ட். இவங்க டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது TND, அப்புறம் சோலார்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. PE 20xல இருக்கு. KEC இஸ் பேசிக்கலி த பிளம்பிங் ஆஃப் த பவர் செக்டர். அரசாங்கம் இன்ஃப்ராக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. அது உண்மைதான். கவர்மெண்ட் புஷ் பயங்கரமா இருக்கு. பட் EPC ப்ராஜெக்ட்ஸ்ல எப்பவுமே டிலேஸ் வருமே. கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் லேட் ஆகும். திஸ் சவுண்ட்ஸ் இன்கிரெடிபிளி ரிஸ்கி. இது ரிஸ்க் இல்லையா? நீங்க புடிச்சிங்க பாருங்க ஒரு பாயிண்ட். அப்சல்யூட்லி. EPC கம்பெனிஸ்ல மிகப்பெரிய ரிஸ்கே இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் டிலேஸ் அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் தான். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது வந்து KECக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்குதுன்னு வைப்போம். அவங்க உடனே வேலையை ஆரம்பிக்கணும். ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மெட்டீரியல் வாங்கணும். ஆனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வர 6 மாசம் கூட ஆகலாம். ஓஹோ, அப்போ அந்த 6 மாசம் கம்பெனியா உங்க கையில இருந்து காசை போடணுமா? ஆமா,
அந்த காசுக்காக அவங்க பேங்க்ல லோன் வாங்குவாங்க. ப்ராஜெக்ட் டிலே ஆச்சுன்னா கவர்மெண்ட் காசு லேட் ஆகும், ஆனா பேங்க்குக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப கேசி எப்படி இதை மேனேஜ் பண்றாங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி 24 to 27% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? ஏன்னா கேஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆர்பிஜி குரூப்போட ஸ்ட்ராங் பேக்கிங் இருக்கு. அவங்களோட ஆர்டர் புக் விசிபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல்ல ரொம்ப டிசிப்ளின்டா ஹேண்டில் பண்றாங்க. ஓஹோ, அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் எக்ஸிகியூஷன் டிலேஸை நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா. கிளியர்? ஓகே, நம்ம லிஸ்ட்ல கடைசி கம்பெனிக்கு வந்துட்டோம். MV போட்டோவோல்டாயிக். இப்போதைக்கு மார்க்கெட்ல ஹாட்டஸ்ட் செக்டார்னா அது சோலார் எனர்ஜி தான். இவங்க சோலார் மாடியூல்ஸ் அப்புறம் கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. IPO சமீபத்துல தான் வந்துச்சு. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 80% இருக்கு. 80%னா இட் சவுண்ட்ஸ் கிரேட் ஆன் பேப்பர். ஆமா, பட் ஏன் கேள்வி என்னன்னா, பப்ளிக் கிட்ட ஷேர்ஸ் கம்மியா இருந்தா, அதாவது லோ லிக்விடிட்டி இருந்தா இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஆபத்து தானே. தட் இஸ் a brilliant observation. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமா இருந்தா நல்லதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா பப்ளிக் ஃப்ளோட் கம்மியா இருந்தா பெரிய ஆபத்து இருக்கு. பப்ளிக் ஃப்ளோட்னா மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கிற ஷேர்ஸ் தானே. எக்ஸாக்ட்லி. லிக்விடிட்டி கம்மியா இருக்கிறதால ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் திடீர்னு ஷேர்ஸை விற்க வந்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப ஸ்டாக் பிரைஸ் தடால்னு கீழே விழும். அப்ப ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், ஹைலி வாலடைல். ஆமா. அண்ட் பிசினஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரெவென்யூ growth செமையா இருக்கு. ஏன்னா கவர்மெண்டோட சோலார் பாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுது. ஆனா சோலார் செக்டர்ல காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓ, சீனால இருந்து வர சீப் சோலார் பேனல்ஸ் ஒரு த்ரெட்டா இருக்குமோ? கரெக்ட். இந்தியன் கவர்மெண்ட் இம்போர்ட் டியூட்டிஸ் போட்டு இவங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் திடீர்னு பாலிசியை மாத்தினா சீனா பேனல்ஸ் உள்ள வந்துரும். MVயோட ரெவென்யூ உடனே பாதிக்கும். அப்ப இது பியூர்லி பாலிசி ட்ரிவன் செக்டர். சோலார்ல growth இருக்கு, ஆனா பாலிசி சேஞ்சஸ் அண்ட் ஹை வாலட்டிலிட்டியை நம்ம மனசுல வச்சுக்கணும். எக்ஸாக்ட்லி. வாவ், இன்னைக்கு நம்ம 6 வெவ்வேறு கம்பெனிஸை ரொம்ப டீடைலா அலசிட்டோம். MSMEயோட EV ஃபோக்கஸ், பேங்கோட வேல்யூ, லெமன் ட்ரீயோட அசெட் லைட் மாடல், AGIயோட வேல்யூ பிளே, அப்புறம் KEC அண்ட் MV. நீங்க கவனிச்சிங்களா? நாம பேசின எல்லா கம்பெனிஸும் ஒரு பெரிய ஷிஃப்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்ன ஷிஃப்ட் அது? எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ட்ரெடிஷனல் மாடல்ஸ்ல இருந்து விலகி வராங்க. MSQI சாதாரண வயரிங்ல இருந்து EVக்கு போறாங்க. லெமன் ட்ரீ கம்ப்ளீட்லி ஆசெட் லைட் மாடலுக்கு மாறிட்டாங்க. ஆமா, KEC அண்ட் MV ரெண்டுமே கிரீன் எனர்ஜில ஃபோக்கஸ் பண்றாங்க. Thanks for watching this video. Please share your thoughts on this topic in the comments. Please consult a financial advisor. This content is for only educational purpose. கீப் லேர்னிங். உங்க அனாலிசிஸை தொடர்ந்து பண்ணுங்க. We will see you in the next deep dive.